இன்னைக்கு விக்னேஷ் சிவன் நயன்தாரா இந்த தம்பதியருக்கு இந்த வாழ்க்கையே வந்து தனுஷ் கொடுத்தது தான். தனுஷ் இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா விக்னேஷ் சிவன் டைரக்டர் இல்லை. நம்ம என்ன தனுஷோட குறைஞ்சாலும் நம்ம இன்னைக்கு ஒரு இதாகிட்டோம், நம்ம போய் தனுஷுக்கிட்டே நம்ம நிற்கணுன்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டார். விக்னேஷ் சிவனோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடியில் வந்து சொத்து இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வருது. இன்றைய அரசாங்கத்துக்கும் துணை முதல்வர் பேரை சொல்லி நயன்தாராவுடைய மாமியார் வந்து சில பஞ்சாயத்துகள் பண்ணுறது, மருமக அந்த இது வாக்கிங் போகும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது. ஏன்னா எனக்கு முதலமைச்சரை தெரியும், ஏன்னா இவங்களை மீறி அங்கே ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க வந்து அங்கே வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. மருமக லேடி சூப்பர் ஸ்டார், மாமியார் ஒரு லேடி டான் மாதிரி. லேடி சூப்பர் ஸ்டாரோட கணவன் தான் இன்னும் உழைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே அவங்க உழைச்சி சம்பாரிச்ச சொத்து இருக்கு. என்னதான் வந்து ஊர்க்குருவி வந்து உயர பறந்தாலும் அது இன்னைக்கு பறந்தாகாது. அந்த ரேஞ்சு தான் இன்னைக்கு வந்து விக்னேஷ். நீ என்னதான் வந்து பேரும் புகழும் இருந்தாலும் நயன்தாரா புருஷன் தான். நீ இன்னைக்கு நம்ம தான் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1ங்கிற ஒரு தலைக்கணம் தலையில் ஏறிடுச்சு. இந்த விக்னேஷ் சிவன் ஃபார்முலா எப்படின்னா, மனைவி வச்சு தான் நான் ஒரு வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி வருங்க. இவங்க பேர்லேயே 5 வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நயன்தாராவுடைய பினாமி தானே. யோசிச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு அஜித்துங்கிற ஒரு மாபெரும் நடிகன் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். அந்த நடிகனை உன்னால் திருப்திப்படுத்த முடியல. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலி ஜேர்னலிஸ்ட் அந்த கார்த்தி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்ண்ணே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தனுஷ் அவர்களுக்கு பதிலளிக்க சொல்லி கோர்ட் சைட்லேருந்து. இதுக்கு நயன்தாராவோட பதில் என்னவாக இருக்கும்? இல்லை, இதில் முடிவு வந்து சட்டப்படி பார்த்தீங்கன்னா தனுஷ் சைடு தான் நியாயமாக இருக்கும். ஏன்னா முழுக்க வந்து இன்றைக்கி விக்னேஷ் சிவன் நயன்தாரா இந்த தம்பதியருக்கு இந்த வாழ்க்கையே வந்து தனுஷ் கொடுத்தது தான். இது எல்லாருக்கும் தெரியும். தனுஷ் இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா விக்னேஷ் சிவன் டைரக்டர் இல்லை. டைரக்டர் ஆகலைன்னா நயன்தாராவை கல்யாணம் பண்ணியிருக்க முடியுமா? அவர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே அந்த படம் தான். தனுஷுக்கும் இவங்களுக்கும் அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகுவே வந்து பல பிரச்சனைகள். இதில் பொது நிகழ்ச்சிகளில் வந்து நயன்தாரா மன்னிப்பே கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது விக்னேஷ் சிவனுக்கு ஒரு லைஃப் அமைஞ்சது வந்து தனுஷ் தான் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் என்னன்னா, ஏன் விக்னேஷ் சிவனுக்கு அந்த ஒரு கிராட்டிடியூட் இல்லை, ஒரு நன்றி மனப்பான்மை எதுக்கு இல்லை அவருக்கு? அதாவது தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரோட கணவன் தான் இன்னும் உழைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே அவங்க உழைச்சி சம்பாரித்த சொத்து இருக்குது. அதுக்கு அப்படிங்கும்போது இன்னைக்கு இவர் வந்து எல்லாமே படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம என்ன தனுஷோட குறைஞ்சாலும் நம்ம இன்றைக்கி ஒரு இதாகிட்டோம், நம்ம போய் தனுஷுக்கிட்டே நம்ம நிற்கணுன்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டார். இன்றைக்கி நம்ம தான் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1ங்கிற ஒரு தலைக்கணம் தலையில் ஏறிடுச்சு. இவங்களை திருத்தவே முடியாது. இப்படி தான் என்ன மீறி என்ன அப்படின்ற மாதிரி எல்லா வீடியோலையும் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அம்பானி மேரேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரொடியூசரோட மேரேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம பார்க்குறோம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா தான் எல்லா இடத்துலையும் முன்னாடி வராங்களே தவிர இவர் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த இடத்துல ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் விக்னேஷ் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்ட்டு, இல்லையா? இல்லை, அது ஊரறிஞ்ச விஷயம். தனுஷ்ட இன்கேஸ் நயன்தாராவோ இல்லை விக்னேஷ் சிவனோ ஒரு வார்த்தையை பேசுனா இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100%. அதாவது சாரி சார், நாங்கள் யூஸ் பண்ணது இல்லை, இப்போ அப்படி தான் இது முடியும். இன்னொரு பக்கம் ஒரு தகவல் வர்றது என்னென்னா, விக்னேஷ் சிவனோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடியில் வந்து சொத்து இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது இன்றைய அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கிறது மாதிரி அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. யார்? விக்னேஷ் சிவன் அம்மா, முன்னாள் காவல் ஆய்வாளர் நயன்தாராவுடைய மாமியார். விக்னேஷ் சிவன் அம்மான்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. நயன்தாரா மாமியார், நயன்தாரா மாமியாருன்னா தான் எல்லாருக்குமே தெரியும். அவங்க மகனை விட மருமகள் மூலியமாக தான் இன்னைக்கு விளம்பரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மருமகள் மூலமாக தான், மருமகள் பேரை சொல்லி தான் அவங்க வந்து அரசாங்கத்தில் சில சலுகைகள் பெறுறாங்க. அதாவது யாருன்றது பார்வையாளருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இன்றைய அரசாங்கத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் நயன்தாராவும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆமாம். அந்த இதில் வந்து துணை முதல்வர் பேரை சொல்லி நயன்தாராவுடைய மாமியார் வந்து சில பஞ்சாயத்துகள் பண்ணுறது, சில கான்ட்ராக்டர்கள் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு முன் பணமாக வாங்கி நிறையா சேர்த்ததுக்கான ஒரு ஆதாரப்பூர்வமான செய்திகள்லாம் நமக்கு வந்துக்கிட்டு தான். அதுக்கான ஆதாரங்கள் இருக்கா?
நிறைய இருக்குது எந்தெந்த கான்ட்ராக்டுன்னு. ஏன் சமீபத்தில் ஊர் உலகத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ இயக்குனர்கள் இருக்காங்க. அரசுக்கு சார்ந்தும் சாராமலும் பொதுவாகவும் எத்தனையோ இயக்குனர்கள் இருக்காங்க. விக்னேஷ் சிவன் தான் வந்து அந்த இதுக்கு பண்ணியிருந்தாரு. சிசுவாக இருக்கட்டும், 2-3 அரசு விழாக்களை பார்த்தீங்கன்னா விளம்பர இயக்குனர் விக்னேஷ் சிவன். ஆமாம், விக்னேஷ் சிவனோட எவ்வளவோ ஜாம்பவான் இயக்குனர்கள்லாம் இன்றைக்கி இந்த இயக்கத்துலேயும் அரசுக்கும் ஆதரவான இயக்குனர்கள் திரையுலகில் இருக்காங்கல்ல. ஏன் விக்னேஷ் சிவனுக்கு அந்த கிடைச்சது? நயன்தாரா என் புருஷன் வேலை இல்லாமல் இருக்கார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க, இந்த உதவி மட்டும் பண்ணுங்க அப்படிங்கும்போது, மாமியார் வந்து முன்னாள் காவல் ஆய்வாளர் தான், காவல் ஆணையர் கிடையாது, ஐபிஎஸ் கிடையாது, ஆய்வாளர். இன்றைக்கி அவங்களுக்கு இப்போ வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பல கோடிக்கான வந்து சொத்துக்கள் அவங்க பேரில் இருக்கிறதுக்கான இது எப்படி வந்தது? சோர்ஸ் எப்படி வந்தது? அவங்க மருமகள் வந்து பார்த்தீங்கன்னா மாமியாருக்காக சில சொத்துக்கள் எழுதி வச்சிருக்கலாம் இல்லையா? அப்போது நயன்தாராவுடைய பினாமி தானே அவங்க. அதாவது எக்மோரில் டிஎல்எப் கமாண்டர்ஸ்னு ஒரு பிளாட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பழைய அம்பாஸ்டர் பல்லவா ஹோட்டலுக்கு எதிரில். அங்கே யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா, சினிமா பிரபலங்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டினர் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம்னா அந்த இடத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும், எவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சாதாரண ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு 5 வீடு வாங்குற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? இது எனக்கு வர்ற சந்தேகம். நயன்தாரா கல்யாணத்துக்கு முன்னா கல்யாணத்துக்கு பின்னா? கல்யாணத்துக்கு பின்னு. இப்போ தானே அவங்க வந்து ஒரு வாங்கினதால இப்போ தான் வாங்கினாங்க. ஒரு வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி வருங்க. அங்கே இவங்க பேர்லேயே 5 வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு 5 வீடு அங்கே இருக்கிறதுனால அந்த பிளாட் செக்ரட்டரி மிஸ்டர் அருண்குமார்னு சொல்லி, அவர் என்ன தொழில்னா, அவர் வந்து கோயம்பேட்டில் பார் நடத்துகிறார், அவர் தான் செக்ரட்டரி. அவர் மூலமாக அந்த ஒட்டுமொத்த காம்பவுண்டையே வந்து இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. என்னோட பேரன்களை கூட்டிகிட்டு மருமக அந்த இது வாக்கிங் போகும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது. இவங்க கிளம்புறாங்க அப்படின்னா இன்டர்காமில் வாட்ச்மேனுக்கு சொல்லிடுவாங்க. அந்த நேரத்தில் ஃபுல்லாக அப்படியே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோக்காலில் சிஎம் போகிறதுக்கு முன்னாடி ரோடு எப்படி கிளீன் அலர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இந்த கேட்லேருந்து என்ட்ரியும் நிப்பாட்டிடுவாங்க, வேறு அவுட் கேட்லேயும் நிப்பாட்டிடுவாங்க. யாரும் வெளில போகக்கூடாது, மேடம் வர்றாங்க அப்படின்ட்டு. இவங்க கார் வெளில போனதுக்கு பிறகு தான் அப்படியே, அதாவது ஒரு புயல் நின்று அமைதி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இவங்க அப்படி போயிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாம் சகஜமாயிடும். இந்த அளவுக்கு இவங்க வந்து இப்போ பிறருடைய சுதந்திரத்தை தடையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்ககிட்ட இருக்க பணப்புலமும் அதிகார சப்போர்ட்டுன்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. அரசாங்கத்திலேருந்து இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம வந்து அதை, ஏன்னா எனக்கு முதலமைச்சரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கூட ஒரு காமெடியில் சொல்லி, எனக்கு ஐஜியை தெரியும், ஐஜிக்கு ஒன்றே தெரியுமான்றது வேற. ஆனால் நயன்தாராவுக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் அது டேரெக்டாக கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதுல அதில் அந்த விக்னேஷ் சிவனுக்கு சில சலுகைகள் கிடைச்சதுனால கொஞ்சம் உரிச்சு தான். இப்போ அவர் பண்ணுறாரா பண்ணலையா, இப்போ அதுக்கடுத்து அவரோட உயரங்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இதாகிடுச்சு. அன்னைக்கு நடிகராக இருந்தார், தயாரிப்பாளராக இருந்தார், சினிமான்னு செஞ்சுருக்கலாம். துணை முதலமைச்சருங்கும் போது ஆட்சி அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கார் இப்போ. ஆனால் அவர் பேரை சொல்லி நயன்தாரா மாமியார் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது, அந்த பிளாட்டில் வந்து இவங்களை யாராவது வந்து இந்த மாதிரி கார் வரும்போது எதிர்த்துட்டா செக்ரட்டரியை விட்டு மிரட்டுறது. ஏன்னா இவங்களுக்கு 5 பிளாட் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே மற்ற ப்ராப்ளங்கள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா இவங்களை மீறி அங்கே ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க வந்து அங்கே வந்து அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான். திருச்சியில் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணதாக ஒரு தகவல் ஒன்று வெளியே. அதாவது அது வந்து அவங்க பணியாற்றுனா அங்கே வாழ்ந்த ஒரு பகுதி. அது இவங்க இன்ஸ்பெக்டராக இருக்கும்போதே அங்கே வந்து கொஞ்சம், அதாவது இந்த படங்களில் வர்ற ஒரு அந்த சொர்ணாக்கா மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க. அவருக்கு எல்லாருக்குமே இவங்க பேரை சொன்னால் தெரியுது. இந்த நயன்தாரா தன் மகனை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இவங்களுடைய ஆட்டமே வேறு மாதிரி ரேஞ்சில் போகுது. அதாவது அதை தான் நான் சொன்னேன், இந்த கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறது வைக்கிறதெல்லாம் இல்லாமல் அங்கே தான். இதில் வந்து என்ன மீறி ஒன்றும் நீ பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறவா, நான் வேணால் மேலே பேசவான்றது மிரட்டுறது, இதுதான் பஞ்சாயத்து பண்ணுறது. நீ கான்ட்ராக்ட் எடுத்துருவியா, நான் பார்க்குறேன்ற ரேஞ்சில் இதில் கமிஷன் வாங்குறது. சில சாலைகள் இதெல்லாம் எடுத்ததுக்கான எந்தெந்த இது இவங்க எடுத்து கொடுத்தாங்க, இவங்க எத்தனை கோடி வாங்கினாங்கன்றதுக்கு முதற்கொண்டு சிலர் நம்மக்கிட்ட முழுசாகவே சொல்லியிருக்காங்க. அதான் அந்த சினிமாவில் வர அந்த சொர்ணாக்கா கேரக்டர் மாதிரி தான் லேடி டான்.
மருமக லேடி சூப்பர் ஸ்டார், மாமியார் ஒரு லேடி டான் மாதிரி. டைட்டில் இதுவே கூட வச்சிடலாம்ல. அது உங்க விருப்பம். மருமக லேடி சூப்பர் ஸ்டார், மாமியார் லேடி டான். நிறைவாக ஒரே ஒரு கேள்விங்க. இதற்கப்புறம் நயன்தாரா அவர்கள் இண்டஸ்ட்ரியில் சர்வைவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? விக்னேஷ்வன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வரதாக இருந்துச்சு. அஜித்தோட நிராகரிப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ்வனுக்கு பட வாய்ப்புகள் கம்மியாகிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க இருவரோட கெரியரும் இந்த இண்டஸ்ட்ரியில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இப்போ பிஸ்னஸ்ன்னு தனியாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணி போயிடுவாங்களா? பிஸ்னஸ் பல பிஸ்னஸ் இருக்குது இன்றைக்கி தமிழகம் முழுவதும். பார்த்தீங்கன்னா சாய் கிங்ஸ் அந்த மாதிரி ஒரு பல பேரில் வந்து டீ கடைகள் இப்போ வந்து நவீனமாகிட்டுருக்கும். அதாவது கிட்டத்தட்ட அவங்க ஒரு பிஸ்னஸ்மேன் தான். ஏன்னா தன்னுடைய சினிமா வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு வயசுக்கு மேலே நீடிக்க முடியாதுங்கிறது எல்லா நடிகைகளுக்கும் தெரியும் விஷயம். இவங்க அதை அட்வான்ஸாக முந்திக்கிட்டாங்க. தான் நல்லபடியாக நல்ல ஒரு பீக்கில் இருக்கும்போதே தொழில் வளத்தை பெருகிக்கிட்டாங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் இனிமேல் டைரக்ஷனில் தொடர்றாரா தொடரலையாங்கிறது அவரோட சுய சிந்தனை தான். எல்லாமே இருக்குது. ஒருத்தனுக்கு ஏதாவது இல்லைன்னா தானே அவன் யோசிப்பான். இங்கே யோசிக்கிறதுக்கே வேலை இல்லையே. யோசிச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு அஜித்துங்கிற ஒரு மாபெரும் நடிகன் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். அந்த நடிகனை உன்னால் திருப்திப்படுத்த முடியல. அங்கேயே அவர் வாழ்க்கையில் தோத்துட்டார். அதாவது நீங்கள் அந்த வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டீங்க, வாழ்க்கையிலே தோத்துட்டாருன்றத. ஆனால் அவர் டைரக்டராக தோத்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. புரியுது. மனைவி மூலமாக எல்லாமே அவருக்கு இருக்குல்ல. உங்களுக்கு டைரக்டராக தோத்துட்டாரு. அப்போ இனிமேல் எப்படி அவர் வந்து ஒரு அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ புதுமுக இயக்குநர்களை அஜித்தால் மிகப்பெரிய வளர்த்து விட்ருக்காரு அஜித்து. அப்போ அந்த புதுமுக இயக்குனர் ஒரு ஃபயரோடு வருவான் உள்ள இண்டஸ்ட்ரிக்கில் வரும்போது. ஏதாவது ஒரு படம் பண்ணுவான், அந்த படம் ஹிட்டாங்க. அந்த ஒரு படம் ஹிட்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து விஜயா, அஜித்தா, ரஜினியா அந்த அளவுக்கு தான் யோசிக்கிறாங்க. இல்லை அவங்க கூப்பிட்றாங்க. அந்த டைரக்டர் யார், புது பையனாக இருக்கான், அந்த படம் பார்த்தா நல்லா இருக்கு, அவனோட ஃபஸ்ட்டு படம், அவனை பேசுங்க அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறாங்க. எப்போ அஜித் கால் ஷீட் இருக்குது, உன்னால் கதை ரெடி பண்ண முடியுமா? அண்ணே ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணேன்றான். யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. ஆமாம், இவர்களோட பயணித்தவர் தானே. இல்லை, அவன் ஏன் யோசிக்கிறான்? நெல்சன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களோட பயணித்தவர் தானே. அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, அவன் ஒரு லட்சியம் இருக்குது. ஒரு டயட் பண்ணிட்டான், அடுத்து விஜய் வச்சு பண்ணணும், அஜித்தை வச்சு பண்ணணும் அப்படின்றது. நெல்சன், லோகேஷ் எல்லாமே வந்து ஒரு இலக்கை வச்சு முன்னேறி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சில தேவைகளும் இருக்குது. அப்போ தேவை இருக்கிறவன் தன்னோட சிந்தனைகளை பெருக்கிக்கிறான். இவருக்கு எல்லா தேவையும் வந்து ஒரே படத்தில் பூர்த்தி ஆயிடுச்சு. இவருக்கு வேறு எந்த தேவையும் இல்லை. டைம் பாஸுக்கு ஏதாவது ஒரு படம் பண்ணணும். அஜித் பார்க்குறாரு, என்னோட கேரியரில் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணால் நல்லா இருக்காது, சரி நீ நயன்தாரா புருஷனாக இருக்கு, இங்கிலாந்து ராணி புருஷனாக கூட இரு, என்னோட கேரியரை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்னு அஜித் அந்த ஸ்கிரிப்டை நிராகரிச்சிட்டாரு. அப்போ நீ அடுத்து வந்து என்ன யோசிக்கணும்? அஜித்தை வியக்கிற அளவுக்கு, அஜித்தை ஏன்டா இந்த விக்னேஷ் சிவனை நிராகரித்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படத்தை கிட்டு கொடுத்து சாதிச்சு அஜித்தை என்னை தேடி வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு நீ உழைக்கணும். அதுக்கான வாய்ப்பு இந்த எல்ஐசி படத்தில் கிடைக்குமா? இல்லை, அது வந்தால் தான் தெரியும். ஆனால் அது என்னுடைய கதை என்னென்னா, நவீன விவசாயத்துக்கும் பழங்கால விவசாயத்துக்கும் மான ஒரு தொடர்பு. இந்த ஒன்லைனே ஒன்றும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லையே. இதுதான் மேட்ரு. இது எப்படி பெருசாக வரும் வராதுன்றது ஆடியன்ஸோட முடிவு தான். இதில் வந்து சீமான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. ஓகே, நன்றிண்ணா. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.